ورسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم நம்மோடு வாழ்கின்ற ஒருவனை பற்றி தான் பேச வந்திருக்கிறேன். அவன் வேறு யாரும் இல்லை, ஷைத்தான் தான். ஷைத்தானை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது அவன் ஜின்னினத்தை சார்ந்தவன் என்பதாக சொல்லி காட்டுவான். மேலும் அல்லாஹ் சொல்லி காட்டுவான், இன்னஹு லகும் அதுவும் முபீன், நிச்சயமாக அவன் உங்களுக்கு பகிரங்கமான பகைவன். வலா தத்தபிஉ ஹுதுவாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள். ஷைத்தான் நம்மிடத்தில் எப்படியெல்லாம் வருவான் அல்லாஹ் சொல்லி காட்டுவான். சும்மலாத்தியன்னஹும் மின் பைனி ஐதீஹிம் வ மின் ஹல்ஃபிஹிம் வ அன் ஐமானிஹிம் வ அன் ஷமாஇலிஹிம் வலா தஜிது அக்ஸரஹும் ஷாக்கிரீன், நிச்சயமாக நான் அவர்கள் முன்னும் அவர்கள் பின்னும் அவர்கள் வலது பக்கத்திலும் அவர்கள் இடது பக்கத்திலும் வந்து அவர்களை வழிகெடுப்பேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹுவ யஜ்ரி மஜ்ரத்தம், அவன் ரத்தம் ஓடும் இடங்களில் எல்லாம் ஓடுகிறான். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு ஷைத்தான் இருக்கிறான் என்றார்கள். அப்பொழுது சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுடனும் ஷைத்தான் இருக்கிறானா என்று கேட்டார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆம், ஆனால் அவனை விட்டு அல்லாஹ் என்னை பாதுகாத்து விட்டான் என்றார்கள். சரி, ஷைத்தான் நம்மை எப்படியெல்லாம் வழிகெடுப்பான் என்று பார்க்கலாமா? நாம் சாப்பிடும் போது வருவான், நாம் தூங்கும் போது வருவான், நாம் தூங்கி விழுந்த பிறகும் வருவான், நாம் தொழுகும் போது வருவான், நாம் குர்ஆன் ஓதும் போதும் வருவான். இப்படி எல்லா நேரங்களிலும் ஷைத்தான் நம்மிடத்தில் வந்து அந்த அமலை செய்ய விடாமல் தடுப்பான். ஷைத்தானை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது, அஷ்ஷைத்தானு யஅதுகுமுல் ஃபக்ர வ யஅமுருக்கும் பில் ஃபஹ்ஷா, ஏழ்மை கொண்டு பயமுறுத்துகிறான், ஒழுக்கமில்லா செயலை செய்யுமாறு உங்களை ஏவுகிறான், இன்னும் மறதியை ஏற்படுத்துகிறான். குர்ஆனிலே மூசா நபி சம்பவத்தை அல்லாஹ் சொல்லும் போது அவருடைய நண்பர் சொல்வார், வமா அன்சானிஹு இல்ல ஷைத்தான் அன் அத்குர, மேலும் அதை உங்களிடம் சொல்வதில் ஷைத்தான் என்று வேறு எவனும் என்னை மறக்கடிக்கவில்லை என்று கூறுவார். ஷைத்தான் மோசமான நண்பனை நம்மோடு பழக வைப்பான். யா வைலதா லைதனி அன் அத்தஹிது ஃபுலானன் கலீலா, எனக்கு வந்த கேடே, என்னை வழிகெடுத்த ஒருவனை நண்பனாக ஆக்கிக் கொள்ளாமல் இருந்திருக்க வேண்டுமே என்று மனிதன் நாளை மறுமை நாளில் புலம்புவான். ஷைத்தான் நமக்கு நல்லது சொல்வது போல் பேசி நம்மை வழிகெடுப்பான். அவன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொன்னான், இந்த கனியை நீங்கள் சாப்பிட்டால் மலக்காக மாறிவிடுவீர்கள் என்றான். மேலும் ஷைத்தான் இஸ்லாத்தை அறிவுபூர்வமாக சிந்திக்க செய்து அதிலிருந்து நம்மை வெளியாக்குவான். அல்லாஹ்விடம் ஷைத்தான் சொன்னான், கால அன கைரும் மின்ஹு மின் நாரி வ ஹலக்தஹு மின் தீன், என்னை நீ நெருப்பினால் படைத்தாய், அவரை களிமண்ணினால் படைத்தாய் என்று கூறினான். இதனால் தான் அல்லாஹ் நம்முடைய சிந்தனைக்கு எட்டாத சில செயல்களை இப்ராஹிம் நபி அவர்களை செய்ய வைத்து அதை இந்த உலக முஸ்லிம்களுக்கு அமலாக அல்லாஹ் ஆக்கினான். இவ்வாறாக தான் ஷைத்தான் நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக வழிகெடுத்து நம்மை நரகத்தில் போக வைத்து விடுவான். நரகத்திற்கும் ஷைத்தான் வருவான், வந்து சொல்லுவான், அல்லாஹ் உங்களுக்கு உண்மையான வாக்குறுதி கொடுத்தான், நானும் வாக்குறுதி கொடுத்தேன், அதற்கு மாறு செய்து விட்டேன். வமா கானலி அலைக்கும் அன் சுல்தானின் இல்ல அன் தஅவுதுக்கும் ஃபஸ்தஜப்தும் லி, உங்களை வழிகெடுப்பதற்கு எனக்கு எந்த சக்தியும் கிடையாது. நான் எப்போதெல்லாம் அழைக்கிறேனோ நீங்கள் அப்போதெல்லாம் வந்து விடுவீர்கள். ஃபலா தலுமூனி வலுமு அன்ஃபுஸகும், எனவே என்னை திட்டாதீர்கள், நீங்களே உங்களை திட்டிக் கொள்ளுங்கள் என்று கூறுவான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்மை நெருங்காமல் இருக்க ஷைத்தானே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறிய ஆயத்துல் குர்சி ஓதி வாருங்கள், ஷைத்தான் உங்கள் பக்கத்தில் வரமாட்டான் என்று கூறியதாக ஹதீஸை பார்க்கிறோம். மேலும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஈமானை பார்த்து பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள்,
நீங்கள் ஒரு பாதையில் சென்றால் ஷைத்தான் மற்றொரு பாதையில் செல்கிறான் என்பார்கள். என்ன காரணம் தெரியுமா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் தூர நோக்கோடு சிந்தித்து அது ஹராமில் முடிகிறதா என்று பார்ப்பார்கள். அது ஹராமில் முடியுமானால் அது ஹலாலிலேயே விட்டு விடுவார்கள். இதனால் தான் அவர்களை ஷைத்தான் நெருங்க முடியாமல் இருந்தது. ஷைத்தானை விரட்ட நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கலாமா? 1. அதிகமாக திக்ர் செய்தல். எவன் ஒருவன் அர் ரஹ்மானின் நல்லுபதேசத்தை விட்டும் கண்ணை மூடிக்கொள்வானோ அவனுக்கு நாம் ஒரு ஷைத்தானை ஏற்படுத்தி விடுகிறோம். அவனை இவனது நெருங்கிய நண்பனாகி விடுகிறான். 2வது விஷயம் குர்ஆன் ஓதுதல். நபியே, நீ குர்ஆனை ஓதினால் உமக்கிடையிலும் மறுமையின் மீது ஈமான் கொள்ளாதவர்களுக்கிடையிலும் நாம் ஒரு மறைக்கப்பட்டுள்ள ஒரு திரையை அமைத்து விடுகிறோம். 3வது விஷயம் நல்லோருடன் பழகுதல். கெட்ட சகாவாசத்தை தவிர்த்து நல்லோருடன் சேர்வதன் முக்கியத்துவம். 4வது விஷயம் துவா செய்தல். அல்லாஹ்வின் இடத்தில் ஷைத்தானின் தீங்கிலிருந்து பாதுகாவல் தேடுதல். 5வது விஷயம் பிஸ்மில்லாஹ் கூறி ஒவ்வொரு செயலையும் ஆரம்பித்தல். 6வது விஷயம் தொழுகையை நிலைநிறுத்துதல். 7வது விஷயம் கோபத்தை கட்டுப்படுத்துதல். 8வது விஷயம் உறங்கும் முன் ஒளி செய்தல். 9வது விஷயம் வீட்டில் நகல் மற்றும் உருவப்படங்கள் இல்லாமல் பார்த்து கொள்ளுதல். 10வது விஷயம் நற்செயல்கள் அதிகம் செய்தல். அதாவது தீமையான காரியங்களை விட்டுவிட்டு நன்மையான காரியங்கள் அதிகம் செய்தால் ஷைத்தான் நம்மை விட்டு போய்விடுவான். எனவே ஷைத்தானை விட்டு அல்லாஹ்வின் இடத்தில் பாதுகாவல் தேடுவோம். அதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.